நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சென்னை பட்டணத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குக்கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். எங்களுடைய குடும்பத்தில் 5 நபர்கள். நான் 4வது நபராக பிறந்தேன். பிறக்கும் பொழுது நன்றாக பிறந்த நான் என்னுடைய 10 வயதிலே கடுமையான காய்ச்சல் வந்தபடியினால் போலியோ அட்டாக்கினால என்னுடைய வலது காலை நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை. என் குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அல்ல, கொடிய தரித்திரம் என்று சொன்னால் மகா கொடிய தரித்திரம் உள்ள ஒரு குடும்பம். காரணம், என் தகப்பனாருடைய குடிப்பழக்கத்தினாலே எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாக்கப்பட்டது. சென்னையிலிருந்து எங்களை அகதியாக என்னுடைய மாமா வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். 5 பிள்ளைகளோடு எங்கள் மாமா வீட்டில் ஒரு சின்ன குடிசை கொடுத்தார்கள். அந்த சின்ன குடிசையில் தான் நாங்கள் வளர்ந்தோம். எங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது. எங்களை யாரும் பராமரிக்க மாட்டாங்க. எங்க அம்மா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல, எங்க அப்பா அடிச்சு காதெல்லாம் கேட்காது, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல ஆகிவிட்டார்கள். பசியின் கொடுமை தாங்கவே முடியாது. வயிற்றை பிடித்து கொண்டு தெருக்களிலும் திண்ணைகளிலும் அழுது கொண்டிருப்போம். ஒரு கண்ணும் எங்கள் மேல் பார்த்து இரக்கமில்லை, இரக்கமே இல்லாதிருந்தார்கள். எங்களுக்கு ஒரு வேளை உணவு என்று சொன்னால் ஸ்கூல்ல தான் ஒரு வேளை உணவு கிடைக்கும், அதுதான். ஆனா எனக்கு தாய் தகப்பன் இருந்தோம், நாங்கள் அனாதைகளாகப்பட்டோம். எங்க அப்பா வாரத்தில் ஒரு நாள் வருவார். அவர் வரும்பொழுது 5 கிலோ அரிசியை கொண்டு வருவார். கொண்டு வரும்பொழுது வழியிலே அந்த அரிசியெல்லாம் வயல்வெளியில் போட்டு அப்படியே கூழும் சகதியுமாக கொண்டு அப்படியெல்லாம் அப்படியே மண்ணோடு ஆகிவிடும். ஒருவேளை எங்களை பார்த்துட்டார்னா எங்களை அடிப்பார். எங்கள் அப்பா வரேன்னு சொன்னாவே எல்லாம் நாங்கள் 5 பிள்ளைங்களும் ஓடிடுவோம், எங்கேயா ஓடிடுவோம், என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லா பிள்ளைங்களும் அப்பா வரான்னு சொன்னா ஓடி போய் சந்தோஷமா டேடி பான்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா வரேன்னு சொன்னா எங்களுக்கு கொலை நடக்கம் உண்டாகும், என்ன நடக்கும் தெரியாது. ஊரெல்லாம் சண்டை, ஊரெல்லாம் பயங்கரமான சண்டை, அவமானம், நிந்தை. பலர் சொல்வார்கள் குடிக்காரனுடைய பிள்ளைங்க இவங்களை ஊரை விட்டு துரத்தணும்னு சொல்லி அடிப்பாங்க. அடிச்சாலும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அனாதை. எங்களை யாரும் என சொந்தக்காரங்களே எங்களை அவமதிச்சாங்க. ஏன்னா நாங்கள் தரித்திரம் பிடிச்சவங்க, அவங்களுக்கு நாங்கள் அவமானமாக இருந்தோம். இவங்களை ஊரை விட்டு துரத்தணும்னு சொல்லி என்ன சொன்னா என்னை அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் அப்பாவுடைய தவறான குடிப்பழக்கத்தினால் எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுவோம். வறுமையின் உச்சக்கட்டத்தில் இருந்தோம். இந்த நிலையில் 16 வயது இருக்கும் பொழுதுதான் ரொம்ப வேதனை. எங்களுக்கு யாருக்கும் தாங்க முடியல. எவ்வளவு நாள் தான் இப்படி நாங்கள் சாகிறது பசியின் கொடுமையினால. உங்களுடைய தகப்பனுடைய குடிப்பழக்கத்தை இப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் ஆகிவிட்டோம். வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. ஒரு நாள் அவர் போதையில் குடித்து விட்டு ஊரெல்லாம் சண்டை நடக்குது. அவர் அருகில் ஒரு பொது கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணற்றில் விழுந்து மரித்து போனார். தவறி விழுந்து மரித்து போனார். அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவர் இல்லாம போன நிலையிலும் எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 5 பிள்ளைகள், நாங்கள் அனாதைகள். ஏற்கனவே அனாதை தான். எங்கள் அம்மா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல் இருந்தார்கள். எங்கள் அம்மாவுடைய அம்மா பாட்டி அவங்க தான் எங்கேயாவது கிராமப்புறங்களில் சின்ன சின்ன வேலை செஞ்சு எங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு முடியாது. எங்கள் அம்மா கிராமத்தில் போய் விறகுகளை வெட்டி 1 கிலோ அரிசி இரவு நேரத்தில் கஞ்சி ஆகி கொடுப்பார்கள். என்றைக்கோ ஒரு நாள் கஞ்சி திருப்தியான ஆகாரம் கிடையாது. அதுதான் எத்தனையோ நாட்கள் புளிய இலைகளை சாப்பிட்ருக்கிறோம், புளியங் காய்களை சாப்பிட்ருக்கிறோம், பச்சை கீரைகளை மிருகம் சாப்பிடுவது போல நாங்கள் சாப்பிட்ருக்கிறோம். என்ன வாழணும், சாகிறதுக்கு எதோ சாப்பிட்றதுக்கு பசிக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது. என்னுடைய முழு எண்ணமெல்லாம் ஸ்கூலில் ஒரு வேளை உணவுக்கு தான் ஸ்கூலுக்கு போன தவிர படிப்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த நிலையில் எங்கள் அம்மா 1 வருஷம் தாங்க வறுமையின் கஷ்டத்தினாலே எலும்பும் தோலுமாக மாறி அவர்களும் மரித்து போய்விட்டார்கள். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, அனாதைகள் ஆக்கப்பட்டோம். இந்த நிலையில் நான் ஸ்கூலுக்கு போன நோக்கமே சாப்பாட்டுக்கு தான் ஸ்கூலுக்கு போன தவிர படிப்புக்கு எனக்கு துளி கூட சம்மந்தம் இல்லை. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் போயிருக்கேன். என் சொந்த பெயரை எனக்கு எழுத தெரியாது. டீச்சர் சொல்லுவாங்க, டே அவங்களாவது ஏறுவதாவது பிழைப்பாங்க, நீ எப்படா பிழைக்க போற? அவங்க சொல்ற அட்வைஸில் எனக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியல. அவங்க சொன்னாங்க, பாவம் ஏழை பையன் சாப்பிட்டு போட்டோம், என்ன பண்ணுறது, படித்தாலும் படிக்கனாலும் பாஸ் பண்ணி விட்டாங்க. 7ஆவது வரை என் சொந்த பேரே சேகர், ஒரு 3 எழுத்து எழுத தெரியாதுங்க. முட்டாள்லாம் கடுமையான ஒரு முட்டாள், மோசமான ஒரு முட்டாள், மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல, பைத்தியம் போல, சாப்பாடு 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 சாப்பாடு, இதே தான் என் வாழ்க்கையா இருந்தது. 10வது வரையும்
அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு போகணும். 10வது வரையும் நான் போனேன். 10வதுல ஏதோ ஒன்று எழுதுனேன். ஆல் சப்ஜெக்டில் 37 மார்க்கு போட்டாங்க. 37 மார்க்கு. உண்மையாக வரலாற்றில் எனக்கு வந்த சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சம் சந்தோஷம் கிடையாது. வாழ்க்கையில் 1 மார்க்கு கூட வாங்காமல் எனக்கு 37 மார்க்கு அரசாங்கம் போட்டுச்சுன்னு சொல்லி ஒரே சந்தோஷம். அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது. என்ன பண்ணுறது? தெருக்களிலும் திண்ணைகளிலும் பைத்தியத்தை போல சுற்றி திரிந்தேன். யாராவது கடைக்கு போக சொன்னாங்களாம், கூழோ கஞ்சோ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு சினிமா பாடல்களை பாடிக்கிட்டு, சோகமான பாடல், நமக்கு தான் சோகமான பாடல்கள், சினிமா பாடல்களை பாடிக்கிட்டு, யாராவது கடைக்கு போக சொன்னால் கூழோ கஞ்சோ கொடுப்பாங்க. இப்படியே என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருந்தது. ஆனால் பசியின் கொடுமையினால் சென்னை பட்டணத்துக்கு நான் புறப்பட்டு போனேன் வேலையை தேடி. எனக்கு கிடைச்ச வேலை ஹோட்டலில் தட்டு கழுவுற வேலை. கைகள் 2 கைகளும் புண்ணாக மாறிவிட்டது. அந்த வேலையும் செய்ய முடியவில்லை. மறுபடியும் கிராமத்துக்கு வந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவங்க சொன்னாங்க, நீ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்தனா நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க, இந்த பிச்சை எடுப்பா, தவறு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பசியின் கொடுமையினால எல்லாம் இந்த உலகம் என்னை பிச்சை எடுக்கும்படியாக தள்ளினது. ஆகாதென்று தள்ளினார்கள். அது மாத்திரமல்ல, கிராமப்புறங்களில் எங்கள் சொந்தக்காரங்க கிராமத்தில் சொந்தக்காரங்க திருமணம் ஆகும், எங்கள் வீட்டுக்கு நோட்டீஸே கொடுக்க மாட்டாங்க, கல்யாண நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு போகிறோம். அவங்களுக்கு அவமானமாக நாங்கள் இருந்தோம். அப்படி தெரியாமல் நான் போயிட்டேன்னா, அவங்க நோட்டீஸ் கொடுக்கல, நாங்கள் திருமணத்துக்கு போயிடுவோம். இந்த நிலையில் என்னை அடிப்பாங்க பாருங்க, தலையில் கொட்டுவாங்க பாருங்க, காரி துப்புவாங்க. அப்படியே தலையெல்லாம் சளியாக சகதியாக இருக்கும். என்ன மாத்திரம் அடிப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கௌரவம் போயிடுவோமா, அவங்க அந்தஸ்து போயிடுமா, அதனால எங்களை அடிப்பாங்க, தலை எட்டி ஒதிப்பாங்க. நீ எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு என்னடா தகுதி இது அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அந்த அடியின் மத்தியிலும் வாங்கி கொண்டு எப்படி ஆயிலும் சாப்பிட்டு வரணும். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை உருண்டோடி கொண்டே இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் பயங்கரமான புயல் வீச ஆரம்பித்தது. ஏன் நான் வாழணும்? உலகம் என்னை பிச்சை எடுக்க வைத்து விட்டதே. சமுதாயம் என்னை வாழ விடவில்லையே. எந்த உலகம், என் சொந்தமெல்லாம் என்னை வெறுக்கிறாங்களே, என்னை அவமானமா வெறுக்கிறாங்களே. நீ இருந்து என்னடா சாதிக்க போற? சாகணும், எங்களா சாகு, செத்துப்போ என்று சொன்னார்களே என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும். நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன்? நான் இருந்து என்ன சாதிக்க போகிறேன்? யாருக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, சொந்தமா இருக்குது, சொந்த வீடே கிடையாது. நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் மார்போடு மார்பு அடித்து கொண்டு அழுதேன். நான் ஏன் வாழணும்? நான் சாகணும். கடவுள் யார்? கடவுள் இல்லை. கடவுள் ஒருத்தர் இருந்த நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? யார் அந்த கடவுள்? இல்லை, கடவுளே இல்லை. கடவுள் இருந்தா எனக்கு ஏன் இப்படி என் வாழ்க்கை நடக்குது? ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், யார் அந்த கடவுள்? உண்மையான ஒரு கடவுள் இருப்பீங்கன்னா என்ன சந்தேங்க. நான் இந்து குடும்பத்தில் பிறந்ததுனால யார் கடவுள் தெரியாது. ஆனா ஏசப்பாவை சின்ன வயசுல ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர்னாவே ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரும் ஒரு கடவுள் அப்படிதான் நினைச்சிருந்தேன். கடைசியா மரணத்தின் உச்சக்கட்டத்தில் சொன்னேன், யார் அந்த கடவுள்? கடவுள் இருந்தா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் சாகணும், நான் சாகணும். ட்ரெயின்ல விழுந்து என் வாழ்க்கையை முடிக்க போறேன். கடவுள் ஒருத்தர் இருந்தா என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னேன். உண்மையை சொல்றேன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற நல்ல தகப்பன், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர். உண்மையா சொல்றாங்க, இந்த எளியவனுடைய சத்தத்தை என் பெருமான் இயேசு என் சத்தத்தை கேட்டார், என்னோடு கூட பேசினார். என்னோடு கூட பேசி இந்த நம்பிக்கையின் வாசலை உருவாக்கினார். அல்லேலூயா. அதற்கு பிறகு ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் பலமாய் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசுவை என் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்தேன். ஒரு போதகரோடு கூட சேர்ந்து அந்த போதகரோடு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்த ஒரு 3 ஆண்டுகள். அவரே கஷ்டப்படுற ஊழியக்காரர். அவர் கொஞ்சம் ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பார். அவர் சொன்னார், தம்பி நீ 10வது வரையும் படிச்சுக்கிறத, உனக்கு கொரியர் ஆஃபீஸில் ஒரு வேலை வாங்கி தரேன், நாளைக்கு ரெடியாக இருந்தேன். எனக்கு தான் தமிழே தெரியாது, தமிழ் கிராமரை எழுத படிக்க அட்ரஸ் கூட பார்த்து எழுத தெரியாது. உண்மையை சொல்கிறேன், அவ்வளோ ஒரு மோசமான முட்டாள். நான் என்ன செய்ய போகிறேன்? நைட்டெல்லாம் அழறேன்.
ஆண்டவரே, நான் என்ன இந்த வேலை கூட எழுத படிக்க கூட தெரியல, நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல ஆண்டவரே, நான் ஏன் இருக்கணும் உலகத்துல? நான் இருந்து என்னப்பா சாதிக்க போறேன்? நான் ஏன்பா இருக்கணும்? அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை, மகனே, உலகம் உன்னை பலவீனனாய் பார்க்கிறது, நான் உன்னை பலவானாய் பார்க்கிறேன். என்னுடைய ஊழியத்துக்குன்னு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வருவாயா என்று கேட்டான். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாரோட மனுஷனால் அவமதிக்கப்பட்டவன். அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எந்த தகுதி இல்லை. நான் ஒரு முட்டாள், நான் மனநிலை பாதிக்கப்பட்டவன், அறிவில்லாதவன், சமுதாயம் என்னை தள்ளிவிட்டது, உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எந்த தகுதி இல்லப்பா. ஆண்டவர் சொன்னார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நானே என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என் ஊழியத்துக்கு நீ வருவாய் என்றால் நான் உன்னை ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன், பிரபுக்களுக்கு மத்தியில் உன்னை கொண்டு போவேன், தேசத்தின் கடைமனை மட்டும் உன்னை கொண்டு போய் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் சொன்னார். உண்மையை சொல்றேன், அப்படியே அர்ப்பணிச்சேன். ஒரு விளம்பரம் வந்தார், எழுத படிக்க தெரிஞ்ச போதும் தங்க இட விலாசம் பைபிள் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அங்கே போனால் அட்ரஸ் என்ன, அட்ரஸ் தெரியும், இதெல்லாம் எதுக்குடா வந்ததுன்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த போதர் என்ன திட்டுறாரு, நீங்களாம் எது உருப்பட ஒன்றுமே அட்ரஸ் கூட எழுத, நீங்களாம் என்னையா பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன், ஒன்றுமே தெரியல. சரி, ஒரு ஆட்கள் சேர்த்து மாதிரி சேர்த்து வச்சாங்க. சமையல் செஞ்சோம், ஒரு ஊழியமும் செய்யலை. அவர் சொன்னாங்க, ஸ்பான்சர் வரல, நீங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் எங்கே போகிறது, எனக்கு வீடு வாசல் இல்லை. நான் அழைத்த தீபனை ஒரு பைபிள் ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா தெரு தெருவா இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டேய் வா, ஓ நிலைமையே பரிதாபமாகுது, எங்களுக்கு இயேசு பற்றி சொல்ல பா அப்படின்னு சொல்லுவாங்க. என் வீடு மரத்தடி, என் வீடு பிளாட்பாரம், என் வீடு சர்ச்சு வாசல், இதுதான். ஆனால் என் பொழுதுபோக்கு என்ன தெரியுமா, பரலோகத்தை துதிச்சுட்டே இருப்பேன், பரலோகத்தை துதிச்சுட்டே இருப்பேன். துதிக்க 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 ஆண்டவர் பாடல்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. உண்மையை சொல்றேன், எனக்கு மியூசிக் பற்றி ஒரு ஏபிசிடி தெரியாது, ஆனால் நூற்றுக்கணக்கான பாடல்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு உலக நாடுகளிலே இந்த பாடல்கள் அநேக இடங்களில் பாடிக்கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இப்படி பாடல்கள் ஒரு பாடல் வரும், பாடல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாஷையில் எழுதிக்குவேன், எழுதிக்கிட்டே அப்படியே துதிப்பேன். பசையெல்லாம் பறந்து போயிடும். இரவை பார்த்து சொல்வேன், ஏன் இரவு, பகலை பார்த்து சொல்ல ஏன் பகல். ஒவ்வொரு வருஷமும் பார்த்து சொல்வேன், இந்த வருஷமாவது என் நிலைமை மாறுமாண்டவர். ஏன்னா என்னை அனாதையை விட்டுட்டாங்க, எங்கே போயிட்டாங்க. இதில் வேற டிஸ்கரேஜ், உன்னெல்லாம் கடவுளை ஊழியத்துக்கு அழைக்கல, நீ எல்லாம் என்ன ஊழியம் செய்வேன், அவமானப்படுத்துவாங்க. ஆனால் அழைத்த தேவனை நான் ஒரு நாளும் அவரை மறக்கல, அவரை என்ன மறக்கல. ஒரே திருமணம் நடத்த செத்தான நான் சாவேன், என் ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செய்வேன்னு சொல்லி 13 ஆண்டுகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவேன், ஒருத்தர் கூட மூஞ்சி கொடுத்து முகத்தை கொடுத்து பேச மாட்டாங்க, எல்லாம் அப்படி திரும்பிக்குவாங்க. 1 ரூபா கொடுத்து இந்த தம்பி, அவமானம் அவமானம் நிந்த. 13 வருஷத்துல எலும்பும் தோலுமாக கண்கள் எல்லாம் உள்ளே போய் விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனேன், போய் அங்கே விழுந்துட்டேன், அப்படியே விழுந்துட்டேன். அவர் சொன்னார், இவருடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு, பாவம், இவர் நாளைக்கு இன்னைக்கு செத்து வர பொழுது இவருடைய பாடி எப்படி இருக்கிறது, டேய் இவரை எழுப்பி அனுப்பிச்சிடுங்கப்பா. 20 ரூபா கொடுத்தாங்க, என்னை எழுப்புனாங்க, 20 ரூபா கொடுத்தாங்க. எங்கேயாவது போ, எங்கே போகிறதுன்னு தெரியல, 20 ரூபா எடுத்துக்கிட்டு போகிறேன். இருள் சூழ்ந்த உலகம், மரணம் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது, என்ன செய்வது? ஒரு சர்ச்சு வாசல்ல படுத்துக்கொண்டு ஓ நாளறேன், என்னை நேசிக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லையா, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? அப்பொழுது வந்த பாடல் தானே இந்த பாடல். யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ. கமான்,
விசாரிக்க தனிமையில் காதறிய ஆகாரின் குரலை கேட்டி மனம் கசந்து கலங்கி நின்ற அந்நாளின் ஜபத்தை கேட்டி நீரே நல்ல மேய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே ஓ வேண்டுதல் கேட்பவரே யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. சீடி கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க பாட்டு கேளுங்க, ரொம்ப அமேசிங்கா இருக்கா. அல்லேலூயா. இந்த பாடல் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் எனக்கு பாடல் வரும். இந்த பாடலை பாடி அழுது கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடிஞ்ச ஒழித்து நான் செஞ்சிட்டப்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம், மகனே உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னார். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை துளுக்க ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமா துளுக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சம் கிராமப்புறங்களில் நான் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சா. பாட்டு பாடும்போது பிசாசெல்லாம் அலடிச்சு ஓடும். ஆண்டவருடைய வல்லமை பலமா இறங்க ஆரம்பிச்சது. சின்ன சின்ன கூட்டங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு பெரிய பெரிய கூட்டங்களை எனக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல நிலைக்கு தேவன் என்னை கொண்டு போனார். அதுக்கு பிறகுதான் எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவி நாகர்கோயில் தான். எனக்கு திருமணம் நடந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான திருமணம் நடந்தது. அதற்கு பிறகு எங்களுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு பின்னி சால்சிடோனி, ஒரு எழுப்புதல் வீரனாக என்று ஆக வேண்டும் என்று அவனுக்கு பின்னி என்று வைத்தேன். ஒரு எழுப்புதல் வீரன், 2.5 வயசு உள்ள பிள்ளை, நல்லா பாடுவான், துதிச்சுட்டே இருப்பான், எப்பவுமே துருத்துருன்னு இருப்பான், பயங்கரம் பாடுவான், எப்பவுமே பாட்டுனா உயிர் அவனுக்கு. இப்படி நான் ஊழியத்தில் வல்லமையாக கர்த்தரனை பயன்படுத்தி கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு நாள் மனைவி எனக்கு போன் செய்தார்கள். குழந்தைக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது, உடனே வாருங்கள் மருத்துவமனையில் இருக்கிறேன்னு சொன்னார்கள். மருத்துவமனைக்கு போன பிறகு என் குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறோம், வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம். அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் முழுவதும் க்ளோரி, தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. என்ன நடக்குன்னு தெரியல. ஐசியூ வார்டில் கொண்டு போகிறோம். கோமா நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வெளியே வருது, ஹீல் ஆகி வெளியே வருது. என் குழந்தை கொண்டு போகிறோம். சனிக்கிழமை காலையில் என் குழந்தையை பார்க்கறதுக்கு நான் போகிறேன். போகிறது முன்பது பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தை சமாதானத்தை நிரப்பி விட்டார். என்னால் தாங்க முடியாத சந்தோஷம். ஒரு துயர செய்தி வரப்போகிறது, என்னை பலப்படுத்துறாரு. டாக்டர் போய் பார்த்தேன். சார் என் குழந்தை பிடிங்க சார், மன்னிச்சிருங்க, உங்கள் குழந்தை பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பும் கட் ஆகிடுச்சு, உங்கள் குழந்தை செத்து போயிடுச்சு, பாடி இப்போ எடுத்து போகிறீங்களா, இப்போ எடுத்து போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சாய் செத்துடுச்சுன்னா நான் அழ வேண்டிய என்னால் அழ முடியல. என் இருதயத்தை பூட்டி வச்சுட்டாரு. சமாதானம் சமாதானம் சந்தோஷம் தாங்க முடியல, ஆனந்த கண்ணீர் தான் வருது. நான் டாக்டர் பார்த்து சொன்னேன், சார் நாளைக்கு எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது, என் குழந்தையுடைய பாடியை திங்கக்கிழமை நான் எடுத்துக்கிறேன் சார். அவர் சொன்ன, உங்களால் அவ்வளோ பணம் கட்ட முடியுமா? எத்தனை லட்சம் நான் கட்டுவேன் சார்னு சொல்லிட்டு என் மனைவி மாத்திரம் என் குழந்தையுடைய பாடிக்கு முன்பு அதை நிறுத்தி விட்டு போய்விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு ஆராதனை, மருத்துவமனை குழந்தையுடைய பெணம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரை துதித்தேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். திங்கக்கிழமை காலையில் என் குழந்தையுடைய பாடி எடுக்கணும், என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன சேர்த்துன்னு தெரியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுமாப்பான்னு சொல்லி மருத்துவமனைக்கு போன பிறகு டாக்டர் சொன்னார், சார் உங்கள் குழந்தைக்கு பணம் பே பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸில் ரெடி ஆகிடுச்சு, பாடி கொண்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. பணம் யார் சார் கட்டணும்னு சொன்னேன். உங்கள் பேரில் ஒரு நபர் கட்டிட்டு போயிட்டாங்க, யாரும் தெரியாதுன்னாங்க. அந்த என் குழந்தைய பாடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நம்ம வீடு சவ வீடு இல்லை, ஆராதனை வீடு. அல்லேலூயா. ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வச்சுருங்க, கீபோர்டெலாம் ரெடியாக வைங்க, நான் வரேன். என் குழந்தையுடைய பாடி வைத்து பாடின பாட்டு தான் இந்த பாடல். ஓ
என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. கரங்களை உயரு. பரிசுத்தரில் பின்னே செல்வே. Come on. திரும்பி நானும் பார்க்க மாட்டேன், எனது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை. என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். பாடலை பாடி என் குழந்தை வச்சு பாடினேன். எல்லாரும் என்ன பார்த்து அழுதாங்க, என்ன அழ முடியல. சிரிச்சேன், பரலோகத்தின் தேவனை நன்றியோடு துதிச்சேன். கடைசி அவனுக்கு பிடிச்ச ஒரு பாடலை பாடி அடக்கம் செஞ்சேன். வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவரே, நான் என்ன துரோகம்பா செஞ்சேன், நான் என்னப்பா பாவம் செஞ்சேன், ஏன் என் குழந்தை எடுத்துங்க என்ன நான் கேட்ட போது கர்த்தர் சொன்னார், பரிமள தைலம் குப்பியில் இருக்கிறவரை வாசனை வீசாத மகனே, அந்த குப்பி உடைச்சு எப்படி வாசனை வீசுமோ அது போல என்னுடைய மகிமையை உன் ஊழியத்துல நான் பலமா விளங்க பண்ண போறேன். உடைக்கப்பட்ட ஹல்லேலூயா கண்ணீரில் இருக்கிற மக்களை நீ ஆராதிக்கும் பொழுது, நீ என் வார்த்தையை கொடுக்கும் பொழுது, லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் காயங்கள் ஆற்றப்படும். அதற்காகத்தான் அந்த பரிமள தைலம் குப்பி உடைக்கும் பொழுது வாசனை வீசுகிறது போல ஏன் மகிமையை நான் இறக்குவேன். அப்பொழுது லட்சங்கள், கோடிக்கணக்கான மக்கள் உன் மூலமாய் ஆறுதல் பெறுவார்கள். அதற்காக தான் இந்த பாதையை நான் அனுமதிச்சேன். நான் சொன்ன ஒரு நன்றிப்பா, நான் அது அடிமைன்னு சொன்னேன். அதற்கு பிறகு என்னுடைய ஊழியத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டானது. நான் வர்ஷிப் பண்ணும் ஆராதிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுவதை ஜனங்க பார்ப்பாங்க, ஏஞ்சல்ஸ் அப்படி இறங்குவாங்க. ஹல்லேலூயா. சின்ன சின்ன பிள்ளைங்க, எல்கேஜி படிக்கிற யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க கூட பாவ உணர்வடைந்து அழுவாங்க, எல்லாம் அழுவாங்க. சில வாலிப பிள்ளைங்களாம் பயங்கர அழுது தேம்பி அழுவாங்க, கதறி அழுவாங்க. பயங்கர ரிவைவல், உயிர்மிச்சு உண்டாக ஆரம்பித்தது. அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு சோதனை என்னன்னா, ஒவ்வொரு சோதனையும் என் வாழ்க்கையில் சாதனை. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு சோதனை என்னன்னா, இப்படி ஊழியம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அதிகாலையில் 2:30 மணி இருக்கும், பூமி பிளந்து, லைவா பார்க்கிறேன், பூமி பிளந்து ஒரு பெரிய வலு சர்ப்பம் பூமி பிளந்து வெளியே வருது. அப்படியே வானத்தை சுற்றி என்னுடைய அறைக்குள்ள வந்து நின்றது. அதனுடைய முகம் மனுஷனுடைய முகமும் மிருகத்தினுடைய முகமும் இணைக்கப்பட்டிருந்தது. என்ன பார்த்து, ஏய் லூக்காஸ் சேகர், நிறுத்திரம் ஆராதனையே, உன்னாலே ராஜா அடிக்கப்படுது, உனக்கு எத்தனை கோடி ஒன்னா சொல்லு, நான் தரேன். உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கணும் சொல்லு, எல்லாம் அறைக்குள்ளே நான் கொண்டு வரேன். இயேசுவை நீ மகிமைப்படுத்தாத,
இயேசுவை நீ ஆராதிக்காத, விட்டுரு. நீ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கோடி உனக்கு என்னவென்னு சொல்ல நான் அறைக்குள்ள கொண்டு வரேன். நான் அவனை பார்த்து சொன்னேன், ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்கு தான் ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறார். கெட் அவுட். உண்மையா சொல்றேன், பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரத்தை தைரியமாய் பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் என்னை பார்த்து சொன்னா, நான் உன்னை கொன்னுடுவேன், நான் உன்னை வாழ விட மாட்டேன், நான் உன்னை கொன்னுடுவேன். அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்ற தெரியல. ஆண்டவரோட அனுமதி இல்லாம என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடாதுன்னு சொன்னேன். அல்லேலூயா. அவன் சொன்னா, இப்போ நான் உன்னை விட்டு போறேன், நான் உன்னை விட மாட்டேன். அப்ப எனக்கு காரெல்லாம் கிடையாது, சின்ன டிவிஎஸ் 50 இருந்து இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யும், கண்ணீர் மத்தியில் உண்மையா ஊழியம் செஞ்சோம். ஒரு நாள் ஊழியத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன். இரவு நேரத்தில் மழை பெஞ்சு சகதியா இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணதுனால அப்படியே மெல்லா கடிச்சு விழுந்ததுனால என்னுடைய முதுகு தண்டு உடைந்து விட்டது. L2 L3 L4 டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து சொல்லிட்டாங்க, உன்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ உட்கார முடியாது, நடக்க முடியாது, எழும்பவே முடியாது, 2 கைகளும் 2 கால்களும் செயல் இழந்து விடும் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது? ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து வீட்டில் கலத்திட்டு போகும்போது போயிட்டாங்க. நானும் என் மனைவி ஓன்னு அழறோம். அந்த நாள் எங்க உதவிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அனாதைகளை போல ஆகிவிட்டோம். சாவை தவிர வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு வந்து என்னை பார்த்து சொன்னான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கை. அவனை பார்த்து சொன்னேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் இப்படியே சாகணுமாப்பா, நான் இப்படியே இருக்கணும் ஆண்டவரே. அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தை வச்சு இரவு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் பிரேயர். 12 மணி வரையும் போராடி கதறி ஜெயிப்போம். ஆண்டவர் எங்களுக்கு யாரும் இல்லை, உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லப்பா, எங்களுக்கு உதவி செய்யும்பான்னு அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எங்களை 10 நாட்களில் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். நான் எழும்பி நடந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எழும்பி நடந்தேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்த பாட்டு தான் இந்த பாடல். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. பாடுங்களேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவோம். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகற்றிடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்தேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. தேவனே, உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. மேன் இந்த பாடலை கொடுத்தார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் ஒரு ப்ரமோஷனை தேவன் கொடுப்பார். எனக்கு கொடுக்கிற ப்ரமோஷன்லாம் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ப்ரமோஷனாக தான் இருக்கும். அல்லேலூயா. கிருபைகளை பெருகி கொண்டே இருப்பார், அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னது போல, நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் நான் வரப்பண்ணுவேன்னு சொன்னது போல, அதற்கு பிறகு என்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்கினார். உண்மையை சொல்றேன், என்னால் டேட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ஊழியம். இல்லையா சொல்லுவோம். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 10,000 12,000 கிலோமீட்டர் டிராவல், அதுவும் தமிழ்நாட்டில் தான். அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் டேட்டு கொடுத்த 365 நாளும் நான் வெளியே தான் இருக்கணும். இன்னைக்கு உலகம் ஊழியங்க என்னை வரவேற்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒரு காலத்தை நான் நடந்து வந்தா தரித்திரம் பிடிச்சி வருதுன்னு சொன்னாங்க. இப்போ நடந்து வந்தா நான் ஒளிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா எல்லாம் பிடிச்சிடறாங்க. பிரதர் உங்கள் பாட்டை கேட்கும்போது ஆசீர்வாதமாக இருக்குது பிரதர். ஹல்லேலூயா. ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, எங்கே போனாலும் ஜனங்க ஓடி வந்துடுறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரதர் உங்களை பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியம் பிரதர். அவ்வளோ ஒரு அமேசிங் பிரதர். உங்கள் பாட்டெல்லாம் அவ்வளோ ஒரு வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா. 37 மார்க் வாங்கினேன். எனக்கு நூற்றுக்கணக்கான பாடல்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு பாடலும் அமேசிங் கிரேஸ். ஹல்லேலூயா. அமே சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை தேவன் எனக்கு கொடுத்து இதுக்கு உலகம் முழுவதும் போராடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அயராம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 4 மணி நேரம் 10 மணி நேரம் கூட நின்று என்னால் என் பலத்துக்கு மேலே ஊழியம் செய்து கொண்டிருக்கேன் கர்த்தருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா சொல்லுவோமா. எந்த கிராமத்தில் நான் வெட்கப்பட்டேனோ அதே கிராமத்தில் கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா. எந்த சொந்த ஜனங்களால் அவமதிக்கப்பட்டேனோ அதே ஜனங்க நீங்கள் வந்து சொல்கிறதுங்க, எங்கள் அத்தை பையன்தான் அவர், எங்கள் மாமா பையன்தான் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கே வராத நோட்டீஸ்லாம் இப்போ எனக்கு வருது. ஹல்லேலூயா. விஐபி நோட்டீஸாக வருது. இப்போ தம்பி இந்த கல்யாணத்துக்கு வந்தா நீ வந்தால் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் தம்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா. சென்னையில் நாங்கள் ஒரு பெரிய சபையில் சின்ன சபை தான் வச்சுருக்கிறேன். சின்ன சபை இப்போது ஒரு என்னுடைய தரிசனம்னா ரிவைவல் ப்ரேயர் சென்டர். 24 மணி நேரமும் ஜெபிக்கணும், 24 மணி ஆராதிக்கணும், ஒரு ப்ரேயர் சென்டர் கட்டணும்னு சொல்லி ரொம்ப போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு ஸ்லம்மில் தான், ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்லம்மில் தான் இருக்கிறோம். ஆனால் வெளியே போயிட்டோன்னா மெயின் ரோட்டில் போயிட்டோன்னா நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. 1,30,00,000 அந்த லேண்டு வாங்குறதுக்கு போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அது நடக்கும். ஒரு பெரிய ரிவைவலுக்காக தான் கடவுள் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு போகிற சபைகளில் போகிற இடத்துலெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெருத்த ஆசீர்வாதங்களை ஊற்றி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எளிமையும் சிறுமையுமானவனாக இருந்த என்னை தாவீதை போல புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, அதான் ஈசாய் 7 பிள்ளைகளை நேசித்தான். 8வது பிள்ளையா இருக்க தாவீதை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில், ஆனால் அவனை தான் கர்த்தர் முதல் பேரானவனாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அவனை தான் கர்த்தர் சொல்றாரு, அவன் தான் எனக்கு முதல் பேரான குமாரன், முதல் பேரானவனாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உலகம் என்னை தள்ளினது, தெய்வம் என்னை முதல் பேரான நான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுவோமா. இன்னைக்கு பல நாடுகளிலிருந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டிருக்குது. என்னால் போக முடியல. இந்த தமிழ்நாட்டிலே எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிடுறாங்களே. இன்னைக்கு ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு ஊழியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற்றப்படணும். இன்னும் அப்பாவுக்காக பெரிய காரியங்களை செய்யணும். என் ஆதங்கள் இன்னும் ஓயலை, என்னுடைய ஆதங்கம் இன்னும் தீரலை. அப்பாவுக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் பலவீனத்தை பாராதபடிக்கு அவருடைய பரிபூர்ண பலன் பூரணமாய் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா. நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள்.